சரஸ்வதி 10th ஃபெயில் ஆயிட்டாங்க. அதனால சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிட்டு இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க பெரிய பையன் அருணுக்கு மேக்ஸ் தவிர எல்லா சப்ஜெக்ட்டுமே நல்லா வரும். மேக்ஸ்ல மட்டும் தொடர்ந்து 0வே எடுத்துட்டு இருப்பான். இப்போ அவங்க ஸ்கூலுக்கு புதுசா சாணக்கியான்ற மேக்ஸ் டீச்சர் வந்திருக்காரு. அவர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் அவங்க மார்க் வச்சு தான் கூப்பிடுறாரு. அதனால அருணை 0 தான் கூப்பிடுறாரு. அருணோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பக்கத்துல தான் இருப்பான். அவன் 100 மார்க்ஸ் எடுத்திருப்பான். அதனால அருணை பின்னாடி பெஞ்சுக்கு போக சொல்றாரு. இல்ல சார், அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் என் கூடவே இருக்கட்டும்னு சொல்றான். 100 into 0 நீயும் கண்டிப்பா 0 தான் ஆவ அப்படின்னு சொல்றாரு. 0க்கு தான் வேல்யூ இல்லையே, எப்படி 100 கூட சேர்ந்தா 0 ஆவன்னு கேக்குறான். இதனால சார் கோவப்படுறாரு. இப்போ என்கிட்ட 2 பெண் இருக்கு, அவன் 0னே வச்சுக்கோங்க, 0 கூட 2 சேர்ந்தா அது 2 தானே, எப்படி 0 ஆவன்னு கேட்கறான். இதுக்கு சாருக்கு பதில் தெரியல. அதனால கோவப்பட்டு பின்னாடி பெஞ்சுக்கு அனுப்பிடுறாரு. அருண் அவங்க ஃப்ரெண்டு கூட சேரக்கூடாதுன்னு சாரே அந்த பையனை ஸ்கூலுக்கு கூட்டு வராரு. இதனால ஒரு வண்டியில இருக்க பிரேக் ஒயர், சீட்டுன்னு எல்லாத்தையுமே இந்த 2 பசங்க சேர்ந்து டேமேஜ் பண்ணிடுறாங்க. அருணோட ஃப்ரெண்டு கொஞ்ச நாளா ஸ்கூலுக்கு வரமாட்டான். அருண் போய் கேட்டதுக்கு அவங்க அப்பா, நான் அவனை வேற ஸ்கூல் சேர்த்துட்டேன், அவனை ஹாஸ்டல்ல தங்க வச்சுட்டேன்னு சொல்றாரு. இதனால அருணுக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. மேக்ஸ் சார் தான் ஃப்ரெண்டு வீட்டுல பேசி அருண் கூட சேர்ந்தா உங்க பையனும் 0 தான் எடுப்பான்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க பயந்துன்னு வேற ஸ்கூல் மாத்திட்டாங்க. ஸ்கூல்ல டூருக்கு போவாங்க. மேக்ஸ் சார் வந்தா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவர் வரக்கூடாதுன்னு அவரோட கண்ணாடி எடுத்து டயர் கீழ வச்சாராம். இப்ப கண்ணாடி இல்லாததுனால மேக்ஸ் சாருக்கும் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை உடைஞ்சு போகுது. அருண் தான் கண்ணாடியை எடுத்து இந்த மாதிரி உடைச்சது தெரிய வருது. அதனால பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. இப்ப அருணோட அப்பா அம்மாவை பிரின்சிபல் கூப்பிட்டு வார்ன் பண்ணி அனுப்புறாங்க. இதனால அவங்க அப்பா கோபப்பட்டு அவனை அடிச்சிடுறாரு. அருண் கோச்சிக்கிட்டு வீட்டு விட்டு வந்து ஒரு ட்ரெயின்ல ஏறிடுறான். திரும்பி வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறான். ஆனா ட்ரெயின் மூவ் ஆயிடுது. ட்ரெயின்ல கௌதமி அருண் தனியா நின்னுட்டு இருக்கத பாக்குறாங்க. அங்க நிக்க கூடாது, உள்ள வான்னு சொல்றாங்க. அப்பதான் அப்பா அம்மா இல்லாததை கவனிச்சுட்டு அவங்க கிட்ட விசாரிச்சு அவனை வீட்லயே கூட்டு வந்து விட்டுடுறாங்க. அருணை ஸ்கூல்ல விட்டு அனுப்பத பிரின்சிபல் முடிவு பண்ணிருப்பாரு. அருணுக்கு நாங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆனா அவன் ஸ்கூல் விட்டு போக கூடாதுன்னு எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இத்தனை பசங்க சப்போர்ட் பண்றதுனால பிரின்சிபல் முடிவை மாத்திக்கிறாரு. ஆனா மேக்ஸ் சார் அட்லீஸ்ட் அவன் 35 மார்க்ஸ் ஆகுது ஆனுவல் எக்ஸாம்ல எடுக்கணும், அப்பதான் அவன் இந்த ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணணும்னு சொல்றாரு. இதை கேட்ட பிரின்சிபலும் சரின்னு ஒத்துக்கிறாரு. தன் குழந்தைக்காக ஒரு அம்மா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதே மாதிரி தான் சரஸ்வதி அந்த பையனை பாஸ் ஆக்கணும்ட்டு இவங்க 10th ஃபெயில் ஆயிருந்தாலுமே மேக்ஸ் கத்துக்கிட்டு இவனுக்கு ஆனுவல் எக்ஸாமுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்திருப்பாங்க. மேக்ஸ் எக்ஸாம் அன்னைக்கு அருணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இருந்தாலும் அவன் பெருசுப்படுத்தாம ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்காக ஓடி போறான். லேட்டா வந்ததுனால சார் உள்ள விட மாட்டாரு. மொத்த கிளாஸுமா சேர்ந்து அருணுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அருணும் ஒரு ரூம்ல போய் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட் எடுத்து மேக்ஸ் போட ஆரம்பிக்கிறான். நீ அடுத்த கிளாஸ் போயிட்டே, நீ பாஸ் ஆயிட்டேன்னு எவ்வளவோ சொல்றாங்க. இல்ல, நான் பாஸ் ஆகி தான் அடுத்த கிளாஸ் போவேன்னு அவனும் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறான். இப்போ ரிசல்ட்டும் வந்துடுது. எல்லா சப்ஜெக்ட்லயும் 80க்கு மேலே எடுத்திருக்கான். ஆனா மேக்ஸ்ல மட்டும் எவ்வளவு மார்க்குன்னு குடும்பமே டென்ஷனா இருக்காங்க. அப்பதான் மேக்ஸ்ல அவன் 35 மார்க் எடுத்து பாஸ் ஆயிட்டதா அவங்க அப்பா சொல்றாரு. இதை கேட்ட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம்.